தாத்தாவின் கிராமப் பண்ணைக்கு பயணம் செய்யும் கயல்விழி. ஏய், இன்னைக்கு நான் தாத்தாவின் பண்ணைக்கு போறேன். அம்மா சொன்னாங்க நிறைய விலங்குகள் இருக்குன்னு. ஆனா இந்த விலங்குகளால் என்ன பயன் எனக்கு தெரிய வேண்டும். கயல்விழி தன் தாத்தாவுக்கு உதவ முடிவு செய்தாள். நான் எல்லோரையும் காலையில் எழுப்புகிறேன். என்ன பேசுவியா? உன்னாலதான் எல்லாரும் நேரத்துக்கு எழுந்து வேலை செய்யறாங்க. ஆஹா, நீ மிக வேகமாக ஓடுகிறாய் குதிரை. நான் வண்டி சவாரி செய்வதற்கும் இழுப்பதற்கும் உதவுகிறேன். தாத்தா, காளை மாடு வயலை உழுது கொண்டிருக்கிறது. ஆம், நான் மண்ணை உழுது விதைகளுக்கு தயார் செய்கிறேன். நீங்கள் பண்ணைக்கு மிகவும் முக்கியமானவர். மக்கள் என்னை கிண்டல் செய்கிறார்கள், ஆனால் நான் சுமைகளை சுமக்கிறேன். நீ ரொம்ப வலிமையான உதவிகரமான கழுதை. பண்ணையில பொருட்களை சுமந்துட்டிருக்க வருத்தப்படாதே. நான் பால் கொடுக்கிறேன். அது குழந்தைகளுக்கு பலத்தை அளிக்கிறது. நீ பண்ணையின் ராணி கோமாதா. நானும் புல் தின்று பால் தருகிறேன். சூப்பர், ஆடு. இங்க பால் ரொம்ப சுவையா இருக்கு. நான் முட்டை இடுவேன். முட்டையில் நிறைய புரதம் உள்ளது. நான் குளத்துல நீந்துவேன். வாத்து, நீ ரொம்ப நல்லா நீந்தற. பண்ணை சீராக இயங்க ஒவ்வொரு பண்ணை விலங்கும் அதன் சிறப்பு வழியில் உதவுகிறது. நண்பர்களே, விலங்குகளையும் அவற்றின் பண்புகளையும் மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? சேவல் கூவும், ரூஸ்டர் க்ரோவிங். குதிரை வேகமாக ஓடுகிறது, ஹார்ஸ் ரன் ஃபாஸ்ட். காளை மாடு உழுவதற்கு உதவும், புலக் வில் ஹெல்ப் ப்ளவ். கழுதை மூட்டை சுமக்கும், the donkey is carrying a bundle. பசு பால் கொடுக்கும், cow gives milk. ஆடு புல்லை தின்னும், goat will eat the grass. கோழி முட்டையிடும், hen lays eggs. வாத்து தண்ணீரில் நீந்துகிறது, duck swims in water. Thanks for watching. Please like, subscribe, learn more with Kayalvidi.